Hey guys, welcome back. In this video, XPG Stacker Air அப்படின்ற ஒரு compact mid-tower chassis ஓட unboxing overview தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் first time வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட XPG ஸ்டாக்கர் ஏர் மிட் டவர் சாசிஸ் இருக்கு. ஸோ மிட் டவர் அப்படின்றதுனால நம்மளால ATX போர்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜிங் எல்லாமே நல்ல நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க கலர் பிளாக் கலர். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் சாசிஸோட டிசைனை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. VG இன்ஸ்டாலேஷன் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் சப்போர்ட் இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் ஃபேன்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸலன்ட் கூலிங் இருக்கதா சொல்றாங்க. அண்ட் அதே தான் நான் ஏற்கனவே சொன்னதான் அப் டு ATX போர்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட் ஃபில்டர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம்ல XPG பிராண்டிங் ஸ்டாக்கர் ஏர் காம்பாக்ட் மிட் டவர் சாசிஸ்ன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு அதே தான் பிராண்டு, அது என்ன மாடல் நேம் இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் அண்ட் மற்ற டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம்னா மேக்னெட்டிக் ஃப்ரண்ட் பேனல் இருக்கதா சொல்றாங்க. டஸ்ட் ஃபில்டர் ரிமூவபிள், கிளாஸ் பேனல் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா VGA பிராக்கெட்ஸ் ரீப்ளேசபிள்ன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு 120mm ஃபேன்ஸ் ப்ரீ இன்பில்ட்டாவே நமக்கு வருது. அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்ஸ் ABCDE அப்படின்ற மாதிரி கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா லெஃப்ட் சைடு இந்த கேபினட்டோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்க பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். PCIe ஸ்லாட்ஸ் 4 வெர்டிகலா கொடுத்துருக்காங்க. 7 ஹாரிசான்டலா ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றாங்க. அதுக்கப்புறமா ஃபார்ம் ஃபேக்டர் மினி ITX, மைக்ரோ ATX அண்ட் ATX இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன்ஸ், ஃபேன் மவுண்ட்ஸ், IO போர்ட் கம்பேட்டபிலிட்டி மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம பாக்ஸில் இருக்கக்கூடிய கேபினெட் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பேக்கேஜிங் செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாசிஸோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு மெட்டாலிக் மெஷ் கிரில் கொடுத்துருக்காங்க. செம்ம சாலிடாக இருக்குது. அப்படியே லைட்டாக புல் பண்ணி நம்ம வெளில ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா XPG பிராண்டிங் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் மொத்தமாக 8 மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 4, ரைட் சைடில் 4. அண்ட் அதுக்கு பேக் சைடில் நம்ம பார்த்தோன்னா டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டஸ்ட் ஃபில்டர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம்னா லைட்டாக மேலே நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா டஸ்ட் ஃபில்டரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டஸ்ட் ஏதாவது அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இது ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்பி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ல மேக் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டஸ்ட் ஃபில்டருக்கு பேக் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு 120mm சைஸ்ல ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா ஒரு ஃபேன் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. சப்போஸ் நீங்க 140mm ஃபேன் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 ஃபேன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம டாப் கண்ட்ரோல்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ரீசெட் பட்டன் இருக்கு. அண்ட் தென் ஒரு LED பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கான போர்ட் இருக்கு. அண்ட் 2 USB 3.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்ல ஒரு மேக்னெட்டிக் டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. டாப் கிரில் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு 2 ஸ்க்ரூஸ் இருக்கு. இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணா லெஃப்ட் சைடு இருக்க டெம்பர்ட் கிளாஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த டெம்பர்ட் கிளாஸ் லைட்டா நம்ம பேக் சைடு புல் பண்ணி ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். கிளாஸ் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டிருக்காங்க. தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா டாப்பில் ஒரு 120mm ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் நம்ம மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப் டு ATX போர்டு வரைக்குமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மைக்ரோ ஆர் மினி கூட சப்போர்ட் ஆகும். பட் மினி நீங்கள் போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிட் டயர் வரைக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை. டாப் அண்ட் ரைட் சைடில் ஒயர் புல் பண்ணுறதுக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் கேசிங் அதுக்கு ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் கீழே நம்ம பார்த்தோன்னா 7 PCIe ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அடிஷனல் ஃபேன்ஸ் நீங்கள் டாப்பில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் டாப்பில் நமக்கு அந்த ஃபீசிபிலிட்டி இருக்குது. அப்படியே நம்ம பாட்டம்லேயே ஒரு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு லாக் டைப்பில். ஸோ அதை லைட்டாக நம்ம புல் பண்ணி இந்த டஸ்ட் ஃபில்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் சிபியோட ரைட் சைடு நம்ம மெட்டாலிக் பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கில் இருக்க ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணி பேக் பேனல் அப்படியே ஸ்லைட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. XPGயோட அஃபிஷியல் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேசஸ்க்கு நமக்கு 2 years வாரண்டி XPGல ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நமக்கு ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட்லேயே வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் இன்ஸ்டலேஷன்லாம் எப்படி பண்ணுறது குயிக் ஸ்டார்ட் கைட் பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஒயர்ஸ் நம்ம வந்துன்னா மதர் போர்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெச்டி ஆடியோ, அதுக்கப்புறமா வந்து பவர் சுவிட்ச், ரீசெட் சுவிட்ச், மேலே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அந்த யூஎஸ்பி போர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஒயர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து யூஎஸ்பி 3.0 போர்ட்டு, ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்க ஃபேன்ஸ்க்கான ஒயர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து அந்த வெண்ட்லாம் ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெண்ட் வழியாக வந்து நம்ம இந்த ஒயர்ஸ் வந்து அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரே வந்து பாட்டமில் இருக்குது. பாட்டமில் நம்ம எஸ்எஸ்டிஆர் ஹார்ட் டிஸ்க் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கவரில் நம்ம பார்த்தோன்னா கேபிள் டை, அதுக்கப்புறமா வந்து அடிஷ்னல் ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை வந்து இந்த பாட்டமில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் ஓவர்வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாசிஸோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 5,000 rupeesக்கு வந்து அமேசானில் நம்மளுக்கு கிடைக்குது. பட் கலர் வைஸ் வந்து ப்ரைஸ் 100 to 200 rupees வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். மொத்தமாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர் ஆப்ஷனில் இருக்குது. ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக, வீடியோவில் காட்டுறதுக்கு வந்து ஒயிட் இன்னும் சூப்பர் அட்ராக்டிவாக இருந்தது. பட் நமக்கு வந்து XPGலேருந்து பிளாக் கலர் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து இதே ஸ்டாக்கர் ஆர் மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லுக்கு, பில்டு எல்லாமே வந்து செம சாலிடாக இருக்குது அண்ட் ஃபீச்சர் பேக்டாகவும் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நமக்கு அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் தேவைப்படுதுன்னா கூட வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீசிபிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு கேபினெட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சில ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து டிஸ்பிளேலேயே வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்போஸ் இந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் வந்து நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.